பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கெட்டதுலயா சிறப்பு இருக்கும்? ஒரு அந்நிய பெண்ணோட தனித்திருப்பது கெட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது விபச்சாரம்னு சொன்னாங்க. கண்ணுக்கு விபச்சாரம் இருக்கு, கைக்கு விபச்சாரம் இருக்குது, எல்லாமே விபச்சாரம் பண்ணாங்களா? அப்ப கையுடைய விபச்சாரம் பிடிக்கிறது. ஒரு பெண்ணு ஒரு ஆம்பளை தலையை பிடிக்கிறது விபச்சாரமா இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் பிரகாரம் ஒரு அந்நிய ஆணுடைய தலையை ஒரு பெண்ணு பிடித்து பேன் பார்த்தால் அது கையுடைய தலையுடைய விபச்சாரமா இல்லையா? அந்த பெண்ணுக்கு கையுடைய விபச்சாரம், இந்த ஆணுக்கு தலையுடைய விபச்சாரமா இல்லையா? கண்ணால் ஒரு டைப்பா பார்த்தா விபச்சாரமா இல்லையா? சாதாரண பாக்குற விஷயம் வேற, கண்ணால் ஒரு டைப்பா பார்த்தா விபச்சாரமா ஆகுமா இல்லையா? அதுக்கு நடந்து போனா கால் விபச்சாரமா இல்லையா? பாலியல் குற்றச்சாட்டை தனக்கு எதிராக வரக்கூடிய எல்லோருக்கும் சூட்டுவது என்பது பிஜேவுக்கு கைவந்த கலை. இந்த நிலையில பிஜேவின் மீது பாலியல் குற்றச்சாட்டை நான் சுமத்தி இருக்கிறேன். இப்பொழுது கிடையாது, 3 வருடத்திற்கு முன்னால் நான் தெளிவாக பாலியல் குற்றச்சாட்டு பிஜே செய்திருக்கிறார் என்பதை எந்த அளவிற்கு என்றால், ஏதோ ஒரு லெட்டர் போட்டு தெரிவிக்கல, ஏதோ சும்மா தெருவில் நின்று பேசுற மாதிரி செய்யல, அவருடைய பர்சனல் இமெயிலுக்கே அனுப்பினேன். 3 வருடத்திற்கு முன்னால் நீங்கள் ஒரு பெண்ணோடு அரை மணி நேரம் தனியாக இருந்ததை நான் பார்த்திருக்கிறேன். நான் மட்டும் பார்க்கவில்லை, என்னோடு கோவை ரஹமத்துல்லாவும் இருந்தார். 2 பேரும் நாங்கள் மகரீபு தொழுதுவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய டிஎன்டிஜி ஆபீஸிற்கு பக்கத்தில் உள்ள பள்ளிவாசலில் போய் தொழுதுவிட்டு வரும் வரை அதே அறையிலே ஒரு பெண்ணோடு தன்னந்தனியாக மகரீபு கூட தொழுவாமல் நீங்கள் பேசிக் கொண்டிருந்தீர்கள். அதை நான் தெளிவாக உங்களுடைய இமெயில் ஐடிக்கு அனுப்பினேன். நீங்க என்ன பதில் சொன்னீங்க? அதுக்கு மழுப்புனீங்க. ஆஹா, வெளியே தெரிஞ்சிருச்ச, நம்ம ஊர்ல உள்ளவங்களுக்கு எல்லாம் சொன்னோமே, இன்னைக்கு நம்மளே இந்த பாலியல் குற்றச்சாட்டுல மாட்டிக்கொண்டோமே என்று. என்றைக்கு இவர் குர்ஆனை நிராகரிக்க ஆரம்பித்து விட்டாரோ, என்றைக்கு ஹதீதுகளை நிராகரிக்க ஆரம்பித்து விட்டாரோ, கண்டமேனிக்கு தன்னை எதிர்க்கக்கூடியவர்கள் எல்லாம் பாலியல் குற்றச்சாட்டுக்கு சொல்ல ஆரம்பித்தாரோ, வேறு வழி இல்லை, இவரை சமுதாயத்திற்கு முன்னால் இனம் காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் தெளிவாக சொன்னோம். இப்பொழுதும் தெளிவாக சொல்கிறோம். இவர் மறுத்தாரையானால் முதலில் நான் பதிய வைத்துக் கொள்கிறேன். பிஜே தன்னந்தனியாக அரை மணி நேரத்திற்கு மேலாக ஒரு பெண்ணோடு ஒரு அறையிலே பேசிக் கொண்டிருந்ததை நான் பார்த்திருக்கிறேன். கோவை ரஹ்மத்துல்லா என்று சொல்லக்கூடியவரும் அந்த நேரத்திலே இருந்தார். என்னோடு மகரீப் தொழுகைக்கு வந்துவிட்டு நான் தான் முதல்ல உள்ள நுழைகிறேன். யாருமே இல்லையே, என்ன ஆச்சுன்னு போய் பார்த்தா இவர் மகரீப் தொழுதுட்டு இருப்பாருன்னு பார்த்தா இவர் மகரீப் தொழுவாமே அந்த பொண்ணோட பேசிக் கொண்டிருந்தார். இதுதான் உண்மை நிலை. இதை மாற்று கருத்து இல்லாமல் அல்லாஹுக்கு அஞ்சி நான் சொல்லுகிறேன், முபாஹலாவிற்கு தயார் என்று நான் அறிவித்தேன். எப்பொழுது பிஜே மறுத்தார், இல்ல அதெல்லாம் நடக்கல என்னும் பொழுது நீங்கள் செய்தீர்கள் முபாஹலாவிற்கு தயார், நான் என் மனைவி மக்களோடு வருகிறேன், நீங்கள் உங்கள் மனைவி மக்களோடு வாருங்கள், முபாஹலாவிற்கு தயார் என்று சொன்னேன். அதுக்கு ஒரு முட்டாள்தனமான ஒரு கருத்து என்ன தெரியுமா சொன்னாரு? இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் முபாஹலா இல்ல. எதுக்கு? இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் முபாஹலா இல்லன்னு. ஒரு அந்நிய பெண்ணோட தனித்திருப்பது கெட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது விபச்சாரம்னு சொன்னாங்க. நீங்கள் ஒரு பெண்ணோடு அரை மணி நேரம் தனியாக இருந்ததை நான் பார்த்திருக்கிறேன். நான் மட்டும் பார்க்கவில்லை, என்னோடு கோவை ரஹமத்துல்லாவும் இருந்தார். ஒரு அந்நிய பெண்ணோட தனித்திருப்பது கெட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது விபச்சாரம்னு சொன்னாங்க. நான் பதிய வைத்துக் கொள்கிறேன். பிஜே தன்னந்தனியாக அரை மணி நேரத்திற்கு மேலாக ஒரு பெண்ணோடு ஒரு அறையிலே பேசிக் கொண்டிருந்ததை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு அந்நிய பெண்ணோட தனித்திருப்பது கெட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது விபச்சாரம்னு சொன்னாங்க. முதலில் நான் பதிய வைத்துக் கொள்கிறேன். பிஜே தன்னந்தனியாக அரை மணி நேரத்திற்கு மேலாக ஒரு பெண்ணோடு ஒரு அறையிலே பேசிக் கொண்டிருந்ததை நான் பார்த்திருக்கிறேன்.